நேத்து என்னமோ தெரியல, எங்க வீட்டு தலைவர் கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலி மூட்ல இருந்தாங்களா. அப்படி இருந்தாலே அவர் பண்ற 2டே விஷயம் என்னன்னா, ஒண்ணு ராஜி எங்கேயாவது வெளியில போலாமான்னு கேட்பாங்க. இன்னொன்னு ராஜி உனக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நான் சூஸ் பண்றது எதனா சாப்பிட செஞ்சு கொடுங்கன்னு தான். இதுக்கடையிலே அடிக்கடி கரண்ட் போகுது வருது. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்து அரேஞ்ச் பண்ற வேலை இதெல்லாம் பார்த்துட்டு கிடந்தோம். அதுக்கப்புறமா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல என்ன கதைனா, என்ன செய்யட்டும்னு ஆப்ஷன் என்கிட்ட கொடுத்துட்டு பிரியாணி மட்டும் கேட்க கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேற. எப்படித்தானோ தெரியல. ஏன்னா நான் பிரியாணி தான் கேட்பேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே என்ன பண்றது, வேற என்ன கேட்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சு மூளையெல்லாம் போட்டு கசக்கி கடைசி இந்த ஆலு பரோட்டா செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்டிருந்தேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆலு பரோட்டாக்கு எப்பயுமே உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகா மசாலா ராவா சேர்த்துட்டு ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க. இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல்லாத்தையும் எண்ணெயில லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ணி செஞ்சாங்களா. வழக்கத்தை விட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே டக்கு டக்குன்னு ஈஸியா சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதுவே நான் செஞ்சிருந்தேன்னா அப்போல ஆலு பரோட்டா வந்திருக்கும். அதனாலதான் இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் நம்ம போறதே கிடையாது. நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் செய்யறது. அப்புறம் என்ன லைனா ஆலு பரோட்டா அடிக்கி தயிர் கூட வச்சு சாப்பிட்டாச்சு. பாய்.